என்னை ஈண்டெடுத்த தாயையும் தந்தையையும் வணங்கி மகிழ்ந்து இந்த இனிய காலை பொழுதில் நம் எல்லோரையும் சந்திக்க வைத்த இயற்கைக்கு நன்றி கூறி இந்த இறைவணக்க கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அத்துணை பேருக்கும், குறிப்பாக பெண் ஆசிரியர்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களுடன் கூடிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். இந்த நேரத்தில் என்னை ஈண்டெடுத்த தாய்க்கும் என்னை ஈண்டெடுக்காத தாயுமான எனது சகோதரிக்கும் இந்த மகத்தான மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்கிறார் கவிமணி. அப்படி மங்கையராய் பிறந்து செம்மாந்து சிரம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய எமது பள்ளி ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்நில உலகில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். ஒரு ஆணிடமிருந்து உயிர் பிரிந்தால் அவன் பிணமாகிறான். அதுவே ஒரு பெண்ணிடமிருந்து உயிர் பிரிந்து திரும்பினால் அவள் தாயாகிறாள் அவளின் பிரசவ காலத்தில். அதுதான் இயற்கையாகவே இறைவன் பெண்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரமாகும். ஒரு காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கணவன் இறந்துவிட்டால் மனைவியும் உடன்கட்டை ஏறி இறந்துவிட வேண்டும் என்ற இதிகாச காலமெல்லாம் மாறி ஒரு பிறந்த குழந்தை பெண்ணாக பிறந்தது என்ற காரணத்தினால் அந்த குழந்தையை உயிருடன் புதைத்து கொல்லப்பட்ட இதிகாச காலமெல்லாம் மாறி இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, இன்றைக்கு 4 ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆண் ஆசிரியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் 40 பெண் ஆசிரியர்கள் நீங்கள் எல்லோரும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் அல்லவா? ஒரு பெண் என்பவள் தாயாகவும் தாரமாகவும் சகோதரியாகவும் மகளாகவும் இப்படி பல்வேறு கோணங்களில் இருக்கிறாள். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் இல்லாமல் பெண் ஒரு குழந்தையை தனியாக வளர்த்து ஆளாக்கி விடுவாள். ஆனால் ஒரு குடும்பத்தில் பெண் இல்லாமல் ஒரு ஆணினால் ஒரு குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்க்க முடியும் என்று கேட்டால் அது சற்று கடினம்தான். ஒரு ஆண் இல்லாமல் பெண் தனியாக வாழ்ந்து விடுவாள். ஏனென்றால் அவளுக்கு தன்னம்பிக்கை அதிகம். அதுவே ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆணினால் வாழ முடியுமா என்று கேட்டால் கண்டிப்பா முடியவே முடியாது. பெற்றோரை நினைவில் வைத்து கணவனை இதயத்தில் வைத்து குழந்தையை தன் கருவில் வைத்து குடும்ப பாரத்தை தன் தலையில் வைத்து இவை அனைத்தும் சுகமான சுமைதான் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவள் தான் பெண். ஒரு அழகான சிறிய பாடல் பெண் பிள்ளைகள்லாம் பாடினாங்க, பெண் ஆசிரியர்கள்லாம் பாடினாங்க. மிஸ் சொன்ன மாதிரி ஒரு ஆண் ஆசிரியர் இதை பாடுறதா நான் உண்மையிலே பெருமை அடைகிறேன். ஒரு சந்தோஷமான பாடல். 300 நாள் சுமந்து என்ன மூச்சடைக்கு பெற்றெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமாய் இன்றெடுத்து மாறுலையும் தோளுலையும் நான் ஓரங்க யானை கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வ நித்தம் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாயேன் பூமி தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி
தொப்புள் கோடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு மொத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு போட்டு களை வெட்ட நெல் அறுக்க கால் கடக்க நீ நடப்ப களை வெட்ட நெல் அறுக்க கால் கடக்க நீ நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ குடிப்ப மாத்தி கட்ட இல்லாம விதியே நீ இருப்ப மாத்தி கட்ட இல்லாம விதியே நீ இருப்ப எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு தலைவலினா கண்ணீர நீ வடிப்ப எனக்கு தலைவலினா கண்ணீர நீ வடிப்ப உரப்பட்ட சாமி கும்பிட்டு திருநீர நீ முடிப்ப என்ன தேச்சி தலை சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்காலம் வீடு வந்தா வாரி நட்ட முறிப்ப உத்தமியே நாம் படிக்க நீ ஓடாணி தெஞ்சியம்மா உத்தமியே நாம் படிக்க நீ ஓடாணி தெஞ்சியம்மா ஓ ஒத்தக்கல்ல மூக்குத்தியத்தான் அடகுல வச்சியம்மா ஓ ஒத்தக்கல்ல மூக்குத்தியத்தான் அடகுல வச்சியம்மா. ஒரு தாய் எப்படி நம்மை 300 நாள் தன்னுடைய வயிற்றிலே பெற்றெடுத்து சுமந்து பெற்றெடுத்து தன்னை வளர்த்து ஆளாக்குகிறாள் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒரு சிறிய கவிதை. இல்லத்தின் இருள் அகற்றுபவள் பெண், இல்லத்தின் இருள் அகற்றுபவள் பெண், தியாகத்தின் மறு உருவம் பெண், ஆணுக்கு நிகராக நிற்பவளும் பெண், மனித உயிர்களை ஈன்றவளும் பெண். பெண்ணே, புன்னகையில் பூ போன்றவள் நீ, புண்படுத்தினாய் பூகம்பம் ஆனவள் நீ. தென்றலாக இருப்பாய், புயலாகவும் மாறுவாய், எளிமையாக இருப்பாய், எரிமலையாகவும் வெடிப்பாய். பெண்ணே, பெண்ணாக பிறந்ததில் பெருமை கொண்டிரு, அன்னையாய் அன்பு காட்டிடு, ஆசிரியையாய் அறிவு நல்கிடு, தோழியாய் தோள் கொடு, மனைவியாய் மகிழ்ச்சி அளித்திடு. பெண்ணே, பொறுமையில் சீதையாய், வீரத்தில் ஜான்சி ராணியாய், வெற்றியில் வேலு நாச்சியாராய், கம்பீரத்தில் இந்திராவாய், கற்பில் கண்ணகியாய், சாதனையில் கல்பனா சால்வாயாய், சமூக சேவையில் அன்னை தெரேசாவாய் இரு. பெண்மை தன்மை கொண்டவள் நீ, இன்முகத்தோடு பேசுபவள் நீ, கவலையை கண்ணீராய் வெளிப்படுத்துபவள் நீ, கனிவோடு உபசரிப்பவளும் நீ, வீட்டை ஆள்வதும் நீயே, நாட்டை ஆள துடிப்பவளும் நீயே, இன்பத்தின் உச்சமும் நீயே, துன்பத்தை துடைத்திடும் தங்கையும் நீயே. தரணி போற்றும் தங்க பெண்களே, பாரதி கண்ட புதுமை பெண்களே, சாதிக்க துடிக்கும் சிங்க பெண்களே, சரித்திரம் படைக்கும் புரட்சி பெண்களே. ஆண்களின் முதல் தேடல் பெண்தான், ஆண்களின் முதல் தேடல் பெண்தான், ஆண்களின் இறுதி தேடலும் பெண்தான். பெண்ணடிமை ஒழியட்டும், சமத்துவம் நிலைக்கட்டும். பெண் அடிமை ஒழியட்டும், சமத்துவம் நிலைக்கட்டும். அடுத்ததாக, உண்மையிலே நம்ம எல்லாரையும் எப்படி தாய் தன்னுடைய வயிற்றிலே 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறாள் என்பது உங்களுக்கு தெரியுமா? முதல் மாதத்தில் வாந்தியும், 2ஆம் மாதத்தில் மயக்கமும், 3ஆம் மாதத்தில் மகிழ்ச்சியும், 4ஆம் மாதத்தில் தலைவலியும், 5ஆம் மாதத்தில் வயிற்று வலியும், 6ஆம் மாதத்தில் இடுப்பு வலியும், 7ஆம் மாதத்தில் வளையல் ஒலியும்,
8ஆம் மாதத்தில் சோர்வும் 9ஆம் மாதத்தில் பயமும் 10ஆம் மாதத்தில் மறுபிறவியுடன் கூடிய தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அப்படிப்பட்ட தாய்க்கான ஒரு பாடல். முடிச்சுக்கலாம், சீக்கிரம் முடிச்சிருவேன். இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஆசிரியர்கள் எனக்கு தாய் சாணத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் வரிகள். ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே, வேதம் 4ம் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்தன் மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா. மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா. காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ, சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ. இறைவாணி ஆணையிடு, தாயே எந்தன் மகளாய் மாற. ஆராரிராரோ நான் இங்கு பாட, தாயே நீ கண்ணுறங்கு, என்னோட மடி சாய்ந்து. நேரம் ஆகலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்னோட சகோதரிகள், என்னோட உடன்பிறவா சகோதரிகள் இருக்காங்க, அவங்களுக்காக ஒரு 4 வரி பாடலோட முடிச்சுக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஆசிரியர் பெருமக்கள் எனக்கு சகோதரியாக, எனக்கு உடன்பிறவா சகோதரியாக இருக்கிறார்கள். தயவு செய்து உங்களுக்கான பாடல் தான். உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. என் வாழ்க்கை வரமாக அடனியும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரைந்தாயே. பாசத்தை தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினமோ முகம் பார்த்து பூக்கும் புது விடியலும் தந்தாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமி அடையெல்லாம் நீதானே. உன் சிரிப்பு போதும் நீ கேட்டாயே, உசுர தாரேனே. உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. பெண்ணே, உன்னை மதிப்பவர்களுக்கு மலராய் இரு.
பெண்ணே உன்னை மதிப்பவருக்கு மலராயிரு, உன்னை மிதிப்பவருக்கு முள்ளாயிரு. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். எங்கள் மண்ணை தொட்டவர்களின் கால்கள் உரமாகட்டும், எங்கள் மண்ணை தொட்டவர்களின் கால்கள் உரமாகட்டும், எங்கள் பெண்ணை தொட்டவர்களின் கைகள் அடுப்பிலே விறகாகட்டும் என்று கூறி இந்த மகளிர் தின விழாவிலே இப்படி மாபெரும் வாய்ப்பை அளித்த நமது பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் துணை தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் இவ்வளவு நேரம் செவி கொடுத்து கேட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.